10 மாசம் சார் தெரியும் 10 மாசம் வந்துறான் ஏடிஎஸ்பி பணங்களோட பார்த்தா எஸ்பி பார்த்தா டிஎஸ்பி பார்த்தா என்ன நடவடிக்கை எடுக்கல. திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனது நிலத்தை போலி ஆதார் கார்டு செய்து பத்திரப்பதிவு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது போலீசாரும் குடும்பத்தினரும் வாக்குவாதம் செய்யும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. நாங்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் நாங்க ஏற்கனவே எக்ஸ் தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் எக்ஸ் நான் எங்களுக்கு ஒரு 2 மாசம் நிலமனா பிச்சைக்காரன் எப்படி கோடிக்காரன் எப்படி செம்மாடிக்காரன் எப்படி படிப்போம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த நந்திபெண்டா பகுதியைச் சேர்ந்தவர் 61 வயதான சம்பத். இவர் வெலக்கல்நத்தம் ஊராட்சியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆவார். இவருக்கு சுமார் 4 ஏக்கர் அளவிலான நிலம் இருந்து வந்துள்ளது. அதனை திருப்பத்தூர் மாவட்டத்தின் பிஜேபியில் முக்கிய பொறுப்பாளராக உள்ள கண்மணி என்பவர் சின்ன பையனின் ஆதார் கார்டை போலியாக தயார் செய்து அதன் மூலம் கடந்த 2022ஆம் ஆண்டு 20 சென்ட் அளவிலான நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த சம்பத் திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகம் மற்றும் வாணியம்பாடி டிஎஸ்பி அலுவலகத்தில் பலமுறை கண்மணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனது சொத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் புகார் அளித்து வந்துள்ளார். ஆனால் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் ஆத்திரமடைந்த சம்பத் நேற்று திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனது குடும்பத்துடன் வந்து திடீரென கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அது மட்டுமின்றி தர்ணாவிலும் அமர்ந்தனர். இதனால் எஸ்பி அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கும் சம்பத் குடும்பத்தினருக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து எஸ்பி ஸ்ரேயா குப்தா தனிப்பிரிவு டிஎஸ்பி மூலம் இந்த புகார் மனு மீது விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டார். இந்த புகாரை விசாரித்த டிஎஸ்பி இன்னும் 10 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அங்கிருந்து சம்பத் மற்றும் குடும்பத்தினர் சென்றனர். எஸ்பி அலுவலகத்தில் கோஷங்கள் எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்ட இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.